மை பொண்டாட்டி ஜோதி ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும். அவரை திரும்பி லாக் பண்ணுறேன். நம்படி என்ன, நான் சொன்னது எல்லாம் நடக்கும். ஊர் உலகத்தையே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேலே என்ன உனக்கு பிடிவாதம், என்னத்துக்கு பண்ணுற ஒன்றும் புரியல எனக்கு. நான் உன் கூட சேர்ந்து வாழணும், எனக்கு அது ஒன்று தான், வேற எதுவும் இல்லை. ஆமாம் ப்ளீஸ் ஜோதி. சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டியா இல்லையா தெரில, எதுவும் பேசக்கூட மாட்டேன். பார்க்குறவங்க மத்தியில் நான் தான் ஒரு பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு கிடக்குது இருக்கு. என்ன பண்ணுறது தெரில. நடக்கண்டி எல்லா நன்மைக்கு. ஓகே, சாப்பிட்டு பார்த்து பத்திரமா இருக்குண்ணா. நான் இருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். அன்றைக்கி எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணதான் சரி, இப்போவும் சொல்கிறேன். நான் தாலின்னு ஒன்று கட்டினா அது உன் கழுத்தில் மட்டும்தான். என்னை நம்பு, எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன். அதே மாதிரியே நீ கால் பண்ணாவே நான் குடியிருத்து விட்ருவேன். கல்யாணம் பண்ணாக்கா லைஃப்பில் அங்கே தலைமை விடுவேன், குடிக்கவே மாட்டேன். நீ இல்லைன்ற ஒரு வருத்தத்தில் தான் குடிக்கிறதா இருக்குது. உன்னை பார்க்க முடியவும் முடியல, உன்கிட்ட பேசவும் முடியல. நான் ஒரு அனாதை நிற்கிறேன்ல, அதனால் திட்டுறனாலும் நீ தான், அழுதாலும் சிரிச்சாலும் எனக்கு எல்லாமே நீ தான்டி. ப்ளீஸ் டி, அந்த இன்ஸ்டாகிராம் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும், அப்புறமேல்ட்டுக்க லாக் பண்ணு. நான் தேவைப்பட்ட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறேன், சரியா? ம், ஐ லவ் யூ ஜோதி. சாப்பிடு, பார்த்து பத்திரமா இரு. ம், உன்கிட்ட என்னென்னவோ பேசணும் இருக்கு, ஆனால் நான் சஸ்பென்ஸாக பேசணும் நம்ம ஃபோனில்.